வணக்கம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தாலுகா நாரணாபுரம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பணப்பாளையம் கிராமத்தில் பொதுவழி பாதையின் வழியே குடிநீர் குழாய் அமைக்க எதிர்ப்பு தெரிவிக்கும் பொதுவழி பாதையை ஆக்கிரமிப்பு செய்துள்ள நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வேலன் என்பவர் குடும்பத்தினருடன் ஆதித்தமிழர் முன்னேற்றக் கழகம் கட்சியின் மாவட்ட செயலாளர் குண்டடம் காளிமுத்து தலைமையில் தாராபுரம் கோட்டாட்சியர் பெலிக்ஸ் ராஜா அவர்களிடம் புகார் மனு அளித்தனர். மனுவில் தெரிவிப்பது 2 மாதங்களுக்கு முன்பு எனது வீட்டிற்கு குடிநீர் குழாய் பதிப்பதற்கு வழித்தடத்தில் குழாய் பதித்தபோது வீட்டின் அருகில் வசிக்கும் குட்டியம்மாள், ஐயாவு, துரையன் ஆகிய மூவரும் வழிபாதையில் கற்களை வைத்தும் இரும்பு தகர சீட்டுகளை வைத்தும் வழிபாதையை அடைத்துவிட்டனர். கேட்க சென்று எனது தங்கையை தகாத வார்த்தைகளில் பேசி வருகின்றனர். மேலும் வீட்டின் வழித்தடத்தை அடைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி முதலமைச்சர் தனிப்பிரிவு மற்றும் கிராம நிர்வாக அலுவலரிடமும் மனு அளித்து 2 மாதங்களுக்கு மேலாகியும் தீர்வு கிடைக்கவில்லை. மேலும் அன்றாட குடிநீர் தேவைக்கு 1/2 கிலோமீட்டர் தொலைவில் அருகில் உள்ள தோட்டத்திற்கு சென்று குடிநீர் கொண்டு வரும் அவலநிலை இருந்து வருவதாக தெரிவித்தனர். பணப்பாளையம் நாரணாபுரம் கிராமம் பணப்பாளையத்தில் வசிக்கிறோங்க. நாங்கள் குடியிருப்பு பைப் இல்லைங்க. நாங்கள் பைப் லைன் தோண்டணும். மாமா வீட்டில் இருக்கிறோங்க. பைப் லைன் தோண்டணும். அது பக்கத்து வீட்டுக்காரங்களும் சேர்த்து வழிமறிச்சிட்டாங்க. அதனால் இப்போ தண்ணிக்கு ரொம்ப இதாக இருக்குங்க. வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு நாங்கள் பெட்டிஷன் கொடுத்தோங்க. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தாலுகாக்குட்பட்ட நாரணாபுரம் பஞ்சாயத்து பணப்பாளையம் கிராமத்தில் வேலவன் என்பவர் தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த வேலவன் என்பவர் அந்த பகுதியில் 40 ஆண்டுகளாக குடியிருந்து வர்றாருங்க. இச்சூழ்நிலையில் அந்த கிராமத்தில் ஒரு 70-80 குடும்பங்கள் வசித்து வர்றாங்க. இந்த சூழ்நிலையில் அந்த பகுதியில் இவங்களுடைய வேளாண் வீட்டினுடைய வழிபாதையை மறைச்சி பக்கத்து வீட்டு ஆளுங்க தொடர்ந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இவங்க குடிநீருக்கு கூட பைப்லைன் பதிக்க விடாமல் 2-3 மாதமாக குடிநீருக்காக பக்கத்து தோட்டத்தில் போய் 1 கிலோமீட்டர் தோட்டத்துக்கு போய் எடுத்துகிட்டு வரக்கூடிய சூழலில் தான் இவங்க வாழ்ந்துட்டு வர்றாங்க. இந்த சூழ்நிலையில் முதலமைச்சர் தனிப்பிரிவு ப்ளஸ் கிராம நிர்வாக அலுவலர்கள் உட்பட எல்லாத்துக்கிட்ட மனு கொடுத்துட்டாங்க. நடவடிக்கை இல்லாத பட்சத்தில் இன்றைக்கி கோட்டாட்சியை சந்தித்து மனு கொடுத்துருக்குறோம். உடனடியாக இவங்க வேளாண் வீட்டினுடைய வழிபாதையை மறைச்சவங்க மேல் நடவடிக்கை எடுத்து வழிபாதையை அப்புறப்படுத்துகிற வழிபாதையில் அடைச்சி வச்சிருக்கிற கற்களையில் அப்புறப்படுத்துமாறும் ப்ளஸ் குடிநீர் குழாய் அமைப்பதற்கான பிரச்சனை இல்லாமல் வழிவகை செஞ்சு தரோன்னு சொல்லி கோட்டாட்சியை சந்தித்து மனு கொடுத்துருக்கோம். என் பேர் காளிமுத்து. ஆதித்தமிழர் முன்னேற்ற கழகம் மாவட்ட செயலாளர்.